ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 19வது வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் பொருட்டு இந்த பூமியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. யார் தேவனுடைய புத்திரர்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். வளர்ச்சி அடைந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரராகிறார்கள். ஆதாமின் பாவத்தின் விளைவாக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்த மனுக்குலத்தை மீட்டு எடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல் சுமத்தி நமக்காக பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக நமக்கு வரவேண்டிய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து நமக்கான மீட்பின் திட்டத்தை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றினார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய புத்திரர்கள் மற்ற மக்களோடு கூட சமாதானமாய் இருந்து அவர்களையும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கி சமாதானம் பண்ணுகிறார்கள். இப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இப்படி தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறவர்களுக்கு தம்முடைய குமாரனுடைய ஆவியை பிதாவாகிய தேவன் அருளி செய்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இப்படி தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்தில் நீங்கள் புத்திரரானபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய இருதயங்களிலே கொடுத்த தம்முடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக தேவனாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டு உம்மோடு கூட எங்களை ஒப்புரவாக்கி குமாரனுடைய ஆவியை எங்களுக்கு தந்தருளி எங்களை உம்முடைய புத்திரர்களாக ஏற்றுக்கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு அநேகரை தேவனிடத்திலே கொண்டு வருகிறவர்களாக தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.